தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்த நல்லூர் அருகே உள்ள மலையடிப்பட்டி கிராமத்தில் தமிழ்நாடு தொல்லியல் துறை மேற்கொண்டு வரும் அகழாய்வு பணிகள் நாளுக்கு நாள் தமிழக தொல்லியல் வரலாற்றில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி வருகின்றன. தொடர்ந்து கிடைத்து வரும் தொல்பொருட்கள் இப்பகுதியில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே மேம்பட்ட நாகரிக வாழ்க்கை நிலவியதை உறுதிப்படுத்தும் வகையில் இருப்பதாக தொல்லியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த அகழாய்வில் இதுவரை சுமார் 2500 ஆண்டுகள் பழமையான செங்கல் கட்டமைப்புகள், உறைக்கிணறு, முதுமக்கள் தாழி, கருப்பு சிவப்பு மண் பாண்டங்கள், பானை ஓடுகள், இரும்பு ஆயுதங்கள், மண்வெட்டிகள், ஈட்டி முனைகள், இரும்பு நுண்கால பொருட்கள், வெண்கல பொருட்கள், தங்க மணிகள், பழங்கால வளையல்கள், சோழர் கால செம்பு நாணயங்கள், மயில் வடிவ அலங்கார பொருட்கள் உள்ளிட்ட ஏராளமான அரிய தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் தமிழ் கிராமிய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்ட ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டிருப்பது அக்கால எழுத்துக்களின் எழுத்தறிவு, சமூக வாழ்க்கை மற்றும் பண்பாட்டு வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் முக்கிய சான்றாக கருதப்படுகிறது. இதனால் மலையடிப்பட்டி அகழாய்வு தமிழக வரலாற்றில் முக்கிய இடத்தை பெறும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தொல்லியல் ஆய்வாளர்களின் கருத்துப்படி மலையடிப்பட்டியில் கிடைத்து வரும் சான்றுகள் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் கண்டறியப்பட்ட நாகரீக சான்றுகளுக்கு இணையான முக்கியத்துவம் வாய்ந்தவை. குறிப்பாக செங்கல் கட்டமைப்புகள், உறைக்கிணறு, எழுத்து பொறிப்புகள் மற்றும் உலோக பொருட்கள் ஆகியவை சங்ககால மக்களின் வாழ்வியல் முறையை வெளிப்படுத்துவதாக உள்ளன. இந்த நிலையில் நேற்று அகழாய்வு பணிகளை நேரில் பார்வையிட்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கீழடி அகழாய்வு போலவே மலையடிப்பட்டி அகழாய்வும் தமிழக வரலாற்றில் முக்கிய இடத்தை பெறும். இங்கு நடைபெற்று வரும் ஆய்வுகள் மேலும் விரிவுபடுத்தப்பட்டு எதிர்காலத்தில் தமிழகத்தின் முக்கிய தொல்லியல் தளமாக மலையடிப்பட்டி உருவாக்கப்படும் என்று தெரிவித்தார். அமைச்சரின் இந்த அறிவிப்பால் மலையடிப்பட்டி அகழாய்வு குறித்து பொதுமக்கள் மற்றும் தொல்லியல் ஆர்வலர்களுக்கிடையே பெரும் எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. தொடர்ந்து நடைபெற்று வரும் அகழாய்வில் இன்னும் பல அரிய வரலாற்று சான்றுகள் வெளிச்சத்திற்கு வரும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.